உக்த பிராமணத்தில் 3 மந்திரங்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த 3 மந்திரங்களின் மூலம் மிக அழகாக பிரம்ம தத்துவம் நமக்கு விளக்கப்படுகிறது. கடவுள் எப்படி 3ஆக வெளிப்பட்டு இந்த ஜகத்தாக திகழ்கிறார். அந்த 3 நாம ரூப கர்மம் என்று பார்த்தோம். உக்தம் என்பது உபாதான காரணம். அதனுடைய நேரடி அர்த்தம் ரூಢி அர்த்தம் சொல்லப்பட்டது என்றாலும் இந்த இடத்திலே மந்திரத்தில் வியாசரின் மூலம் இது உபாதான காரணம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதை நமக்கு வழங்குவர் சங்கரர். பிரம்மம் என்கின்ற கடவுளை, தூய சைதன்யத்தை ஆதாரமாக அதிஷ்டானமாக கொண்டு அதிலிருந்து நாமங்களும் ரூபங்களும் கர்மங்களும் ஆகிய இந்த ஜகத்து வெளிப்படுகிறது. நாம ரூப கர்ம ஜகத்து. இந்த நாமம் ரூபம் இல்லாமல் இல்லை. பாருங்கள், ஒரு பேர் இருக்குது, ஆனால் ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரூபம் இருந்தால்தான் பேர் இருக்கும். உணர்வுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த உணர்வு கோபம்னு பேர் வைக்க முடியும். அந்த உணர்வுனால் ஏதாவது தட்டுமுட்டு சாமானை போட்டு உடைக்கிறோம் அப்படின்னா தான் அது கோபம். அப்போ செயலும் கர்மமும் இருக்கிறது. உணர்வு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே நாம ரூப கர்மம் இருக்கிறது. உணர்வற்ற ஜடப்பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட நாம ரூப கர்மம் இருக்கிறது. வண்டி என்பது ஒரு பெயர், நாமம். அதுக்கு சக்கரம், அதில் பொருள் வைக்கின்ற தட்டு, இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு ரூபம். அது உருண்டு ஓடுகிறது என்று கர்மம். இந்த ஜகத் முழுதுமே நாம ரூப கர்மமாகத்தான் இருக்கிறது. இந்த செயலும் ரூபத்தை சார்ந்து இருக்கிறது, பெயரும் ரூபத்தை சார்ந்து இருக்கிறது. ரூபமோ செயலும் பொருளுமாக பெயரும் சார்ந்திருக்கிறது. 3மே தனித்தனியாக இருக்க முடியாது. 3மே ஒன்று தான். ஒரே இடத்தில் தான் 3ம் இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்தால்தான் அதை ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறோம், இந்த ஜகத்தாக சொல்கிறோம். எது எல்லாம் சேர்க்கப்பட்டதோ அது அறிவற்றது, எது சேர்த்ததோ அதுதான் அறிவுடையது. இது சேர்வதற்கு முன் தனித்தனியாக இருந்ததனால் இவற்றை ஒன்றாக சேர்ப்பதற்கு இந்த 3ம் தனித்தையாக இருக்கும் பொழுது அறிவு என்ற ஒன்று தனியாக இருந்திருக்க வேண்டும். அது சேர்த்த பிறகும் இந்த அறிவில் தான் செயலில் தான் இருக்கிறது, ரூபத்தில் தான் இருக்கிறது, நாமத்தில் இருக்கிறத நிமித்த உபாதான காரணம் பிரம்மம் என்ற மந்திரத்தில் கண்டுபிடிக்கப் போகிறோம். அடுத்து வருகின்ற பிராமணத்திலும் அது நன்றாக விளக்கப்படும். இந்த நாம ரூப கர்ம ஜகத்து ஒன்றுக்கொன்று சார்புடையதாக இருக்குது. தனித்தனியாக சுயமாக இருக்க முடியாததினால் அதை மித்யா என்று சொல்கிறோம். சத்தியம் என்றால் எதையும் சாராமல் தான் மாத்திரமாக இருக்க முடியும். மித்யா என்பது தனியாக சத்தியம் இல்லாமல் இருக்கவே முடியாது, சத்தியத்தை சார்ந்து தான் இருக்க முடியும். இதையும் அடுத்த பிராமணத்தில் சத்தியத்தின் சத்தியம் என்ற வார்த்தையால் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். நாம ரூப கர்ம ரூபமான ஜகத்து மித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மித்யா என்றால் என்ன சார் அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கிறது இல்லை என்று தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு கடையில் போய் கேட்குறோம், சார் தலைக்கு போடுற ஷாம்பு இருக்குதுங்களா? இருக்குது. இந்த தலைக்கு போடுற டை இருக்குதுங்களா? அது நம்மக்கிட்ட இல்லை சார். இருக்கிறது இல்லை என்ற வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். ஹோட்டலுக்கு போனாலும் பார்க்குறோம், வீட்டில் போனாலும் பார்க்குறோம், உங்ககிட்டயும் இங்கே பார்க்குறீங்க. எனக்கு மலையாள மொழி பற்றிய அறிவு இருக்கிறது, ஆனால் ஜெர்மன் டாஷ் என்ற மொழியை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. இருக்கிறது இல்லை என்று 2 பொட்டி தான் உனக்கு இருக்குது. இந்த 2 பொட்டியில் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் உன்னுடைய பொருளெல்லாம் போடுற. ஆனால் இன்னொரு பொட்டி ஒன்று இருக்குது, அது இருக்கிறது இல்லைங்கிற ஒரு பொட்டி. சில விஷயங்களை இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கயிறின் மீது பார்த்த பாம்பை இருக்கிறதுன்னு சொல்லணும், ஏன்னா நீ பார்த்துட்ட, பார்த்ததால் இருக்கிறது. பாத்தி சேத் அஸ்தி. பாத்தி என்றால் பார்த்தல், அறிவு. பார்க்கப்பட்டதால் அது இருக்கிறது. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அந்த பாம்பு இல்லை. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த பாம்புக்கு என்ன தன்மை? ஒரு பிரமாணத்தில் இருக்கிறது, இன்னொரு பிரமாணத்தில் இல்லை. பிராந்தி என்ற பிரமாணத்தில் கண் மூலம் பார்த்த பிராந்தி என்ற தன்மையில் அது இருக்கிறது. பிராந்தி நீங்கிய பிறகு அது இல்லை. அப்போது பிராந்தி உள்ளவரை எது இருந்ததோ, பிராந்தி நீங்கிய பிறகு எது நீங்கியதோ அந்த பொருளுக்கு என்ன பெட்டியை போடுவேன்?
அது உளதா இளதா, சத்து அசத்து என்று இல்லாமல் சதசத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பொட்டி இருக்கிறது இல்லையா, அந்த பொட்டிக்கு பேர் மித்யா என்று பெயர். இப்பொழுது பானை எடுத்துக்கொள்வோம். இந்த பானை ரொம்ப நாளாச்சு எடுத்து. இந்த பானைக்கு களிமண் என்பதை நீ அறிந்து கொள்கிறாய். இதில் இருக்கிறதுன்ற பெட்டியில் நீ போட்டுடுவ. பானைன்னு ஒன்று வடிவம் இருக்கிறது, அது எந்த பெட்டியில் போடுவ? இருக்கிறதுலேருந்து போட்டினா, ஏற்கனவே இருக்கிற பெட்டியில் மண்ணை போட்டுட்டேன், பானை அங்கே போட்டுட்டின்னா அப்போ 2 பொருள் இருக்குதுன்னு ஆகிடும். பானையும் இருக்கிறது, களிமண்ணும் இருக்கிறது அப்படின்னு 2. அப்போ நான் கேட்குறேன், 2 இருக்குதா அப்படின்னு. ஆமாம் சார், 2 அந்த பொட்டியில் தான் போட்டுக்கிறேன். சரி, 2த்தையும் பிரித்து கொடுங்கன்னு கேட்குறான். நீ பானையை இருக்கும்போதே களிமண்ணோடு சேர்ந்து வருது. பானை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் களிமண் வருது. நீ களிமண்ணை விட்டு வச்சுட்டு பானை எடுத்துகிட்டு போ அப்படின்னா, இல்லை சார். அப்போ இருக்குதுன்னு எத்தனை இருக்குதுன்னா, களிமண் மட்டும்தான் சார். அப்போ பானை எந்த பெட்டியில் போட போகிற? இல்லை என்ற பெட்டியில் போடுவியா? அது எப்படி சார் போட முடியும்? பானை இருக்குது சார். இருக்கிறதுங்கிறது மண்ணுக்கு தாயா, பானைக்கு இல்லைன்னு போட முடியல, இருக்குதுன்னு போட முடியல. அப்போ என்னது? 3வது பெட்டி ஒன்று கொடுங்க சார். அந்த பெட்டி பேர் தான் மித்யா. இந்த விஷயம் உலகத்தில் இருக்க எந்த விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது, எந்த தத்துவ வித்தகர்களுக்கும் இந்த உண்மை தெரிய மாட்டேன். இந்த உண்மை தெரியாததுனால தான் இந்த உலகத்தில் இத்தனை மதங்கள். ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சனால்தான் அத்வைதம் இருக்கிறது. இந்த ஜகத் முழுதும் சத்தியம் என்கின்ற மாறாத பொருளின் அடிப்படையில் இருக்கிறது. அதனுடைய நாம ரூபமாகத்தான் இந்த ஜகத் இருக்கிறது. இங்கே சத்தியம் மண், பானை என்பது நாமம், ரூபம், கர்மம். என பானையில் தண்ணியை மொழ்கிறோம், கர்மமும் இருக்கிறது, வடிவமும் இருக்கிறது, பெயரும் இருக்கிறது. நாமரூப கர்மம் என்ற பானை மண்ணை சார்ந்து இருக்கிறது. மண்ணை இருக்கிறது என்ற பெட்டியில் போட்டோம். இந்த நாமரூப கர்மத்தை இல்லை என்ற பெட்டியில் போட முடியல, இருக்கிறது என்ற பெட்டியிலும் போட முடியல. அதனால் மித்யா என்கின்ற உளதுமில்லதாய் சதசதாய் இருக்கின்ற ஒரு புதுமையில் இருக்கிறது. அப்போது இந்த ஜகத் என்பதே மித்யா. ஆனால் மித்யா எப்பொழுதுமே தனியாக இல்லை, சத்தியம்தான் மித்யா. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பானையை பார்க்கும் பொழுதெல்லாம் மண்ணை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமரூப கர்மமாக இந்த ஜகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் பிரம்மம் என்ற கடவுளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் அவருக்கு எந்த கேடும் இல்லை. காட்சி ருச்சி. இப்பொழுது இந்த மித்யாவை புரிந்து கொள்வதனால ஜகத்தை மித்யான்னு தெரிஞ்சுக்கிறது வேண்டாம், உன்னுடைய சரீரமும் மித்யான்னு தெரிஞ்சுக்க. ஏனென்றால் சரீரமும் கூட நாமரூப கர்மம் தான். ஆதாரமாக இருப்பது உன்னுடைய பிரத்யேக ஆத்மா. இது மித்யா என்று தெரிந்து கொண்டன உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் உண்டாகும். காட்சியில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நாமரூப கர்மங்கள். ருசி, ஸ்பரிசம், சப்தம் என்று உன்னுடைய உணர்வுகளெல்லாம் இருக்கிறது. இதில் ஒரு வைராக்கியம் உண்டாச்சுன்னா இந்த சரீரம் மித்யா என்று உணர வைக்கும். ஆத்மா உண்மை, அதில் இருக்க நாமரூப கர்மம் தான் சரீரம் என்றாலும் கூட நீ அதை உணர வேண்டும் என்றால் உன்னிடம் ஒரு வைராக்கியம் உண்டாகணும். வைராக்கியம் என்பது ஆசையற்ற நிலை. கண்களில் காண்கிற காட்சிகள்லாம் ஆசைகள் தான், அது உண்மைத்தன்மையை தருது. நீ பார்க்குற பொருள் மீதெல்லாம் ஆசை ஏற்படும் போது அது உண்மை தாங்க. அது பொய்யா இருந்தாலும் உனக்கு ஆசை வந்திருக்காது. ஒரு தட்டு நிறைய சாதம் போட்டு நல்லா குழம்பு வச்சுருக்காங்க, சார் தொட்டுடாதீங்க சார், அது எல்லாம் பொய், சினிமாவுக்காக ஜோடனை பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்ற மாதிரி நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரத்தம் இருக்குது, இது பயந்துராதீங்க சார், வெறும் சிவப்பு வர்ணம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பயமோ ஆசையோ கோபமோ இவற்றில் வருவதில்லை. ஏனென்றால் அதெல்லாம் பொய். எப்பொழுது இந்த கண்கள் காண்ற காட்சி எல்லாமே நாமரூப கர்மங்களுடைய பொய் என்று தெரிந்து கொண்டாலும் உன் கண் மீது உனக்கு வைராகியம் வந்துடுது. இந்த கண் என்ற காட்சி எதுவுமே உன்னை பற்றி இழுப்பதில்லை. இந்த ஆசைன்னு வந்துடுச்சுன்னா நீ தானாக ஓடிடுவே அதுக்கு. இதே போல் சப்தத்தின் மீது உனக்கு ஆசை வந்துடுச்சுன்னா சப்தம் உன்னை இழுத்துடும். ருசியின் மீது உனக்கு ஆசை இருந்ததுன்னா சாப்பிட்ற பொருளெல்லாம் உன்னை இழுத்துடும். ஸ்பரிசத்தின் மீது உனக்கு வந்ததுன்னா இந்த ஸ்பரிச சுகமெல்லாம் உன்னை இட்டுட்டு செல்லிடும். எவன் ஒருவனுக்கு கண்கின்ற காட்சியிலெல்லாம் வைராக்கியம் வந்துடுச்சோ, ஆசையின்மை வந்துடுச்சோ, சாப்பிட்ற பொருளில் ஆசை இல்லை ஆனால் ருசி இருக்குது ஆனால் ஆசை இல்லை என்ன,
அவனை பாதிக்கிறது இல்லை. ஸ்பரிசம் சப்தம் போன்ற எல்லாவற்றிலுமே உனக்கு ஆசை நீங்கிடுச்சுன்னு சொன்னார். அப்பொழுது தெரியும் இந்த ஜகத்தில் இருக்க அத்தனையுமே ஆசை நீக்கப்பட்ட ஜடப்பொருள்னு தெரியும். அதை நீ தள்ளிவிட்டுடுவேன். உன் சரீரமும் ஆசை நீக்கத்தில் இல்லாமல் போயிடும். மித்யா என்பது உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் உனக்கு மித்யா இந்த சரீரம் தெரியணும்னா இந்த புலன்களின் மீது வைத்திருக்கின்ற ஆசைகளை நீ விட்டுடணும். புலன் ஆசைகளை விட்ட உடனே மனத்திலும் ஆசையை விட்டு போயிடும் என்று நம்ம புரிய வைக்கிறார். உக்தம் என்ற சொல்லை பற்றிய ஒரு பேச்சு. உக்தம் என்றால் உபாதான காரணம். மண் உபாதான காரணம் உக்தம். பானை வெறும் நாமரூப கர்மம் மட்டுமே. இதை நம்ம பார்த்துட்டோம். இனி ஜகத்தை பற்றி, இந்த மித்யா ஜகத்தை பற்றி சங்கரர் ஒரு 6 விதமான அடைமொழி தரார். இந்த மித்யாவுக்கு எப்படிப்பட்டது இந்த ஜகத்து, இந்த மித்யா என்று சொன்னால் இந்த 6ஐ புரிந்து கொண்டால் உங்களுக்கு இது மித்யாங்கிறது புரிஞ்சிடும். முதல் தனி கலரில் காட்டியிருக்கிறேன், பச்சை நிறத்தில் இருக்கிறத பாருங்கள். அவித்யா விஷயம் ஜகத்து என்று சொல்கிறார். அவித்யா விஷயம், அறியாமை இருக்கும் பொழுது தான் இந்த ஜகத்து உனக்கு விஷயமாக இருக்கிறது. ஒரு பொருள் விஷயமாக இருந்ததுன்னா அது உண்மையாக இருக்கும். விஷயமே இல்லைன்னா உனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஒருவனுக்கு அது ஒரு விஷயமே இல்லைங்கிறான். சார் பெரிய ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டம் சார். அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை, எனக்கு அது ஒரு விஷயம் இல்லை. அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிறாங்களே, அவங்களுக்கு அது விஷயமாக இருக்குது. ஆனால் எனக்கு அது விஷயம் இல்லை. அப்போ விஷயம்ன்றது அறியாமல் இருக்கும் வரை விஷயமாக இருக்கும். அறிவு வந்தவனுக்கு இந்த பொருளெல்லாம் விஷயமாக இல்லை. ஒரு ஞானிக்கு எதை போய் விஷயம்னு சொல்லுங்கள், இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை சார், பிரம்மதேவன் வந்திருக்கிறார், வரம் தராங்க, எல்லாம் க்யூவில் போய் நிற்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயம் இல்லை. சார் உங்களுடைய கப்பல் தான் கடலில் மூழ்கடிச்சுப்பட்டது, எனக்கு ஒரு விஷயம் இல்லை. ஜனக மகாராஜா சொல்கிறாங்க, உங்களுடைய அரண்மனை பற்றி எரியுது, அதை அணைக்கிறது தீயணைப்பு டிபார்ட்மெண்ட்டு அவங்க செய்துக்கிறாங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இல்லை என்று சொல்கிறார். விஷயம் 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 என்பது தான் ஜெகத்து. ஞானிக்கோ ஒன்றும் விஷயம் இல்லை. அவனுக்கு இந்த உலகத்து விஷயங்கள் அவனுக்கு அருசியை தருகிறது. அவனுக்கு என்னதான் விஷயம், உனக்கு இது தாண்டா உனக்கு விஷயம்னா, என்னுடைய ஆனந்தம் ஆத்மாவில் இருக்கிறது, ஆத்மா தான் எனக்கு விஷயம். இந்த உலகம் ஏன் எனக்கு விஷயமாக தெரியுது? அறியாமையினால். ஏன்னா பிரம்மம் தான் இந்த ஜகத்தாக இருக்கின்ற அறியாமை இருப்பதனால் இந்த பிரம்மம் மறைக்கப்பட்டு ஜகத் தெரிகிறது. ஞானிக்கு அறியாமை நீங்கியதால் இந்த விஷயங்கள் எல்லாமே பிரம்மம், அது நான் என்று அவன். அதனால் இந்த ஜகத்துக்கு அவித்யா விஷயம் என்று சங்கரர் ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு பெயர் தெரிகிறார். இன்னொரு பெயர் தரார், அவ்வியாக்கிருத வியாக்கிருத ஆத்மகம் என்று பெயரிக்கிறார். இந்த ஜகத் எப்படி இருக்கின்றால் தோற்றத்திற்கு வந்தும் மறைந்து கொண்டு இருக்கும் தன்மை உடையது. இந்த ஜகத்தில் இருக்கிற ஒரு பொருளும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. ஒரு மனிதன் ஒரு நிமிஷத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. இல்லை சார், அங்கேயே தான் சார் 10 மணி நேரம் உட்காந்துருக்கிறார். ஆமாம், அவர் செய்யாமல் இருக்கிறாரா? மூச்சு விட்டுட்டுருக்கார், கண்ணு சிமெண்ட்டுக்கிறார், ஒரே மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது சொல்ல முடியாது சார். அங்கேயே இருக்கிறான்னு தெரியும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி ஒரு பொருள் எப்பொழுதும் இருப்பதில்லை. ஒரு இடத்திலும் இருக்கலாம், ஒரு காலத்திலும் இருக்கலாம், ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்குதா என்றால் அது இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒன்று மாறுது என்றால் முதல் இருந்து மறைந்து விட்டு மாற்றம் புதிதாக தோன்றுகிறது. மறைந்தது வியாக்கிருதம், வெளிப்பட்டது அவ்வியாக்கிருதம். வெளிப்பட்டது வியாக்கிருதம், மறைந்தது அவ்வியாக்கிருதம். இவ்வாறு ஒன்று மறைந்து புதிதாக தோன்றுகிறது. நான் இப்பொழுது கையை மடித்து கொண்டிருக்கிறேன், இப்போ கையை தூக்கிவிட்டேன். அப்போ கையை மடித்து கொண்டிருந்தது மறைந்து போய் கையை தூக்கினேன் என்பது விரிகிறது. கையை மடித்து கொண்டேன் என்பது தோன்றுகிறது, கை விரித்திருந்தது மறைகிறது. ஒன்று மறைந்தால்தான் ஒன்று தோன்றும். அப்போ நீயே எப்பொழுதும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறாய். உன்னை அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட எண்ணங்கள் தோன்றி மறைந்து, எண்ணங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது. அப்போ நீயே வியாக்கிருத அவ்வியாக்கிருதமாக இருக்குது. ஜெகத் முழுதும் இப்படித்தான் இருக்கிறது என்று ஒரு புது அடைமொழி தருகிறார். இதெல்லாம் மித்யாவுக்கு லட்சணங்கள். இந்த பிரபஞ்சம் சாதன சாத்திய லட்சணம்.
இந்த பிரபஞ்சத்தில் எங்கே எது பார்த்தாலும் ஒரு சாதனமும் ஒரு சாத்தியமாக இருக்கிறது. இந்த கர்மங்களெல்லாம் பார்த்தா எதுக்கு செய்கிறாங்க, எதுக்கு சார் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு, அது ஒரு சாதனங்க. ஆமாம், அது தெரியுதுங்க. எதுக்கு அப்படின்னா, அங்கே போய் ஒரு காரியத்தை முடிக்க போகிறார், அங்கே பேங்க்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ண போகிறார், அதுக்கு தான் போகிறாரா? ஓ, இந்த சாதனம் அந்த பேங்க்கில் போய் இருக்கிற காசை எடுப்பதற்கு சாத்தியம். அந்த சாத்தியம் ஆகிய கணத்தை எடுத்துட்டார்னா அது ஒரு சாதனமாக பயன்படுத்தி ஒரு பொருளை வாங்க போகிறார், அது பொருள் சாத்தியம். அந்த பொருளை வச்சு என்ன பண்ண போகிறார், அது ஒரு சாதனம், அதை வச்சு ஒரு சாத்தியம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சாதனம் சாத்தியம். இதை கொண்டு அதை செய், அதை கொண்டு அதை செய், அதை கொண்டு இதை செய், இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மாவரைக்கும் எந்திரம் மாதிரியும் செக்கு மாடு மாதிரியும் மனிதர்கள் எல்லாம் செய்ததையே செய்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுகிறார்கள், சமைக்கிறார்கள், எல்லாத்தையும் கழுவுகிறார்கள், தூங்குகிறார்கள், எழுந்துகிறார்கள், சமைக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள், லீவ் எடுத்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிள்ளை கொட்டி பெற்றுக்கிறாங்க, மறுபடியும் பிள்ளை கொட்டி பெற்றுக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் பிள்ளை கொட்டி பெற்றுக்குது. மாவரைக்கும் எந்திரம் மாதிரி சாதன சாத்தியங்களாக இது சுழண்டு கொண்டே இருக்கிறது என்று நித்யாவுக்கு அடைமொழி தரார். எது ஒன்று மாறாமலும் அசையாமலும் ஆனந்தமாகவும் பூர்ணமாக இருக்கிறதோ அது ஒன்று இருக்குது, இல்லாமல்லாம் போல. அது தாண்டா அவனுடைய ஆத்மா, அது தாண்டா பிரம்மம் என்று சொல்கிறார். மீதி அத்தனையுமே இவ்வாறு புரிந்து கொள். அடுத்தது கிரியா காரக பலாத்மகம் என்று அவர் பெயர் வச்சிருக்கிறார். இந்த ஜகத் எப்படிப்பட்டதுன்னா, கிரியானா செயல், காரகம்னா அதன் கருவி. ஒரு செயல் இருக்கிறது, அந்த செயலுக்கு செய்வதற்கு வேண்டிய ஒரு கருவி இருக்கிறது. இங்கே எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒரு செயலும் கருவியும் இருக்கிறது. ஒரு கருவினா ஒரு செயல் இருக்குது. ஒரு கருவியினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி செயலும் மாறுகிறது. விதவிதமான செயல்கள், விதவிதமான கருவிகள். காதுன்னு ஒரு கருவி, கேட்டல் என்ற ஒரு செயல். வாய் என்ற ஒரு கருவி, மென்று தின்னுக்கிட்டே இருக்கிற ஒரு செயல். இப்படி கருவியும் கரணங்களும் செயலுமாக கருவி கர்ம காரகம். அதனுடைய பலன், அந்த மென்று தின்னவர் என்ன, ஓ ஆனந்தம், டேஸ்டியாக இருக்குதுங்கிற ஒரு பலன். இவ்வாறு கிரியா காரக பலன் என்று இந்த உலகமே இருந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கப்பா. மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த மழைக்கும், மழைங்கிற ஒரு செயல், பூமி நனைஞ்சதுங்கிற ஒரு காரணம், ஒரு காரகம், அதிலிருந்து புல் பூண்டெல்லாம் முளைக்குது என்ற ஒரு பலன். இப்படி இயற்கையும் இவ்வாறு தான் இருக்கிறது. இந்த இயற்கையும் கிரியாக்காரக பலாத்மகமாக இருக்கிறது. நாமரூப கர்மாத்மகம் அப்படின்னு இன்னொரு பேரை சொல்கிறார். சொல்லு பொல் செயல் ரூபமானது இந்த ஜகத்து. அடுத்தது சரீர சொரூபம், ஜீவர்களுக்கான தூல உடலாக ஜகத் இருக்கிறது என்று இவ்வாறு இந்த ஜகத்தை நாமரூப கர்மமாகவும் சொல்லலாம், கிரியாக்காரக பலனும் சொல்லலாம், சாத்திய சாதன லட்சணம்னு சொல்லலாம், உடலும் அதனுடைய சொரூபமாகிய ஜீவன் என்றும் இந்த ஜகத்தை சொல்லலாம் என்று இப்படி அவர் சங்கரர் பேசிக்கிட்டே இருக்கிறார். நாமம் ரூபம் செயல், இந்த மூன்றும் சாதாரணம் விசேஷம் என்று இரண்டாக பிரிக்கலாம். நாமத்திலும் சாதாரணம் இருக்கிறது, ரூபத்திலும் சாதாரணம் இருக்கிறது, செயலிலும் சாதாரணம் இருக்கிறது, அதில் விசேஷமாகவும் இருக்கிறது. உதாரணமாக நாமத்தில் சாதாரணம் அல்லது சாமானியம் ஆ என்ற உபாதானம் உக்தம், விசேஷம் ஊ முதல் இம் வரை இருக்கிற சப்தம். இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ரூபத்திலும் சாதாரணம் அல்லது சாமானியம் இருக்கிறது, அது உபாதானம் பேர். அதற்கு ரூபம் என்றால் ஒரு உருண்டை, மண் உருண்டைங்கிறது சாதாரணம். அந்த உருண்டையை பிசைஞ்சு வடிவடிமாக பண்ணணுமா, சட்டி பானை என்றதான விசேஷம். இப்போ சாதாரணம் விசேஷம் என்று பார்க்கிறோம். அந்த சாதாரணம் என்பது உபாதானம் என்கிறோம். கர்மத்திலும் உபாதானம் இந்த சரீரம், அது சாமானியம். இதில் எடுத்தல் நெடுத்தல் பேசுதல் என்பதெல்லாம் விசேஷம். இந்த நாம ரூப கர்மம் மூன்றையும் இந்த விசேஷங்களை சாமானியத்தில் போடுங்க, சாமானியம் எல்லாம் சாதாரணமாயிடும். இந்த ஒன்றுக்கு ஒன்று நீங்கினால் மற்றதும் நீங்கிவிடும். சாதாரணம் இல்லைன்னா விசேஷம் இருக்காது. மூன்று சாதாரணங்கள் இருக்குது, நாம ரூப கர்மம். இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கிறது. ரூபம் இல்லாமல் பெயர் இல்லை, பெயர் இல்லாமல் ரூபம் இல்லை, ரூபம் இல்லாமல் கர்மம் இல்லை, கர்மம் இல்லைன்னா ரூபமும் இருக்காது. இப்படி பார்த்தோம்னா இந்த மூன்றுமே மித்யா. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, மண் இல்லாமல் பானை இல்லை. ஆகவே
மண் என்பது தான் எப்பொழுதும் இருக்கிறது. இந்த சரீரமோ நாமரூப கர்மங்களுடைய கலப்பாக இருப்பதனால் இந்த சரீரம் மித்யா. இந்த சரீரத்தை வைத்து கொண்டு தானே நான் இருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், நான் ஜீவனாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல இந்த சத்தியமாக இந்த சரீரம் சத்தியமா மித்தியமா என்று பார். மித்தியா என்று தெரிந்த பிறகு சத்தியம் எது என்று பார். அந்த சத்தியம்தான் உனது ஆத்மா, அதுதான் நீ. ஜகத்தும் ஒரு நாமரூபம், சரீரமும் நாமரூபம். இந்த ஜகத் முழுக்க ஒரு சரீரம் என்றால் அது ஈஸ்வரனுக்கு சரீரம். அதில் ஒரு சரீரம் மட்டும் உனது என்று சொன்னால் ஜீவனுக்கு சரீரம். இந்த சரீரம் ஈஸ்வரனாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் மித்யா என்று தெரிந்து கொண்டால் ஈஸ்வரனுக்கு எது சத்தியம், ஜீவனுக்கு எது சத்தியம் என்று பார்த்தால் அது ஒரு பிரம்மம், சைதன்ய ரூபமான சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்று தெரிந்து கொள்வாய் என்று ஒரு ஐக்கியத்தையும் கொண்டு வருகிறோம். இந்த மதுகாண்டம் இவ்வாறு முதல் அத்தியாயம் உக்த பிராமணத்தோடு நிறைவடைகிறது. இதனுடைய சாராம்சம் என்ன என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்த்துவிட்டு அடுத்த மதுகாண்டத்தில் இருக்கிற அத்தியாயத்துக்கு செல்வோம். அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். ஓம். மதுகாண்டம் என்ற முதல் காண்டத்தில் 2 அத்தியாயங்கள் இருந்தன. அவற்றில் முதல் அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்தோம். இப்பொழுது அந்த முதல் அத்தியாயத்தில் இருக்கின்ற பிராமணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை சுருக்கமாக சாராம்சத்தை மட்டும் பார்ப்போம். இந்த அத்தியாயத்தில் இருக்கின்ற அஸ்வ பிராமணம் முதலான பிராமணங்களிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த அத்தியாயம் முதலிலே சங்கரரது ஒரு சிறிய பாஷ்யம் இருந்தது. அதற்கு சம்பந்த விசாரம், சம்பந்த பாஷ்யம் என்று பெயர். சம்பந்த பாஷ்யம் என்பது எதை குறித்து என்று சொன்னால், உபாசனைகளும் அல்லது வேதாந்தமும் ஏன் பக்கம் பக்கமாக உபனிஷத்துகள் இருக்கின்றன, அதற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், கர்மகாண்டத்திற்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம். சம்பந்தமே இல்லை என்று சொல்ல முடியாது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது. கர்மகாண்டங்கள் வேதாந்தத்திற்கு முன்னோடியாக இருந்து மனதை தூய்மை செய்து மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு மனிதனை தயார் செய்கிறது. அதிகாரியாக ஆவதற்கு கர்மகாண்டம், அதிகாரி ஆன பிறகு அவன் ஞானத்திற்கு தயாராகிறான். இவ்வாறு ஞானகாண்டத்தையும் கர்மகாண்டத்தையும் அவர் இணைத்து நமக்கு ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணார். அல்லாவிடில் அவங்க 2 பேரும் வெவ்வேறு மனிதர்களாக மாறிடுவார்கள். கர்மகாண்டம் செய்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள், ஞானகாண்டத்துக்கு ஒரு மனிதர் இல்லை. கர்மகாண்டத்தில் இருக்கவன் தான் ஞானது காண்டத்துக்கு வருகிறான், திருப்பி போகிறதில்லை. ஞானகாண்டத்துக்கு வந்தவன் கர்மகாண்டத்துக்கு போக மாட்டான். அது முதல் படி, இது 2வது படி என்று அந்த சம்பந்த விசாரத்தில் அவர் நமக்கு தெளிவுபடுத்தினார். இங்கே இருக்கின்ற முதல் பிராமணம் அஸ்வ பிராமணம் என்று பெயர். இதில் அஸ்வமேதத்தை பற்றிய மிக நீண்ட விளக்கம் இருந்தது. அஸ்வம் என்பது குதிரை. குதிரையின் உடம்பை, சரீரத்தை இந்த அகிலாண்டத்திற்கும் ஒரு சரீரமாக ஒப்புமை செய்து குதிரையை வணங்குவதன் மூலம் நாம் அந்த பரமேஸ்வரன் விராட்டை வழங்குவதாக ஒரு ஆலம்பனம். குதிரை ஆலம்பனம். எப்பொழுதுமே உபாசனையில் ஆலம்பனம் என்ற ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீடை அந்த குறிக்கின்ற அந்த தேவதைக்கு அடையாளமாக வைத்து நாம் உபாசனை செய்வது வழக்கம். உதாரணமாக விஷ்ணுவை நாம் உபாசனை செய்வதற்கு அவருக்குரிய அந்த சாலிகிராமம் என்கின்ற ஒரு கல்லை வணங்குகிறோம். சிவலிங்கத்தை நாம் வைத்து நாம் பரமேஸ்வரனை வணங்குகிறோம். திருசூலத்தை வைத்து சக்தியை வணங்குகிறோம். இவ்வாறு நாம் ஒரு குறியீடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதே போல் விராட் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஸ்தூல சரீர அபிமானியாகிய இருக்கின்றது பிரம்மத்தை நாம் குதிரையாக நினைத்து அதையும் வெண்புறவியாக அஸ்வமேத யாகத்தில் பயன்படுத்துகிற குதிரையாக வைத்து உபாசனை செய்யப்பட்டது. இவ்வாறு உபாசனைகள் இருக்கும். அதை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை. இதெல்லாம் மானச கர்மா, மனதை தூய்மை செய்வதற்கும் மனதை விசாலப்படுத்துவதற்கும். 2வது அக்னி பிராமணம். இந்த இடத்திலும் ஒரு உபாசனை வருகிறது. இங்கே குதிரைக்கு பதிலாக அக்னியை விராட்டாக உபாசிக்கின்ற முறை சொல்லப்பட்டது. இங்கே சங்கரது பாஷ்யம் இருக்கிறது. இது கட பாஷ்யம் என்று பெயர். ஏனென்றால் குடத்தை பற்றியும் கடத்தை பற்றியும் நிறைய சொற்கள் அங்கே வந்ததுனால இதுக்கு கடபாஷ்யம் என்று பெயர். அதிலே சிருஷ்டிக்கு முன் ஏதாவது காரணம் இருந்ததா இல்லையா, காரணமே இல்லாமல் சூன்யத்திலேருந்து இந்த சிருஷ்டி உண்டாச்சா, அல்லது வேறு யாரோ இருந்து அல்லது வேறு ஏதோ இருந்து அதிலிருந்து வந்ததா, அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது எது, அது பொய்யா மெய்யா என்பது போன்ற விசாரத்தை அவர் செய்தார். அப்படி ஒன்று இருந்தது என்றால்
அது அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது, இப்பொழுது இருக்கிறதா இல்லையா, அது என்ன ஆச்சு, அது மாறுபட்டு சிருஷ்டியாக மாறிவிட்டதா என்றெல்லாம் சில விசாரணைகள் வந்தது. முன்னாடி இருந்த ஒரு காரணம் சிருஷ்டியாக மாறிவிட்டது என்றால் அந்த காரணம் இப்போது இல்லை. முன்பு பாலாக இருந்தது, இப்போது தயிராக மாறிவிட்டது என்றால் பால் இப்பொழுது இல்லை. அதனால் கடவுள் இருந்து சிருஷ்டியாக மாறிவிட்டார் என்றால் கடவுள் இப்பொழுது இல்லை என்று ஆகிவிடும். இல்லாததிலிருந்து சிருஷ்டி வந்தது என்றால் அதுவும் அசத்திலிருந்து எதுவும் வராது என்பதையும் நிரூபிக்கிறோம். இவருடைய நோக்கம் பிரம்மம் அல்லது கடவுள் என்பது சிருஷ்டிக்கு பிறகும் மாறாமல் அதே தூய்மையோடு சைதன்யமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சிருஷ்டி எப்படிப்பட்டது? பால் தயிராவது போல் இல்லாமல் ஒரு பொருள் இன்னொரு பொருள் போல் தெரிவது போல இந்த கடவுள் என்கிற பிரம்மம் ஜகத் போல தெரிவதனால் பிரம்மத்திற்கு எந்த கேடும் இல்லை. ஜகத் என்பது ஒரு பொய்யான தோற்றமாயை என்று அவர் நிரூபிக்கிறார். இதுதான் உபனிஷத்தினுடைய தாத்பரியம். அந்த தோற்றமாயை நாம் மித்யா என்று பெயர் சொல்லி அழைக்கிறோம். மூன்றாவது பிராமணம் உத்கீத பிராமணம். இங்கே உத்கீதம் என்பது பிராணனுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டது. ஓங்காரமும் இங்கே சொல்லப்படும். இங்கே பிராணன் உபாசனைக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த பிராவணனை உபாசனை செய்வதனால அதற்கு சில விசிஷ்ட குணங்கள் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. விசிஷ்ட குண பிராண உபாசனம் என்று பெயர். 6 நல்ல குணங்கள் பிராணனுக்கு உண்டு. இதை இந்த உத்கீத பிராமணம் இதை விளக்குகிறது. அசுரர்களால் பிராணனை தாக்க முடியாது என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டது. எவ்வளவுதான் அசுரர்கள் பிராணனை தாக்கினாலும் கண்களை தாக்கலாம், மனதை தாக்கலாம், அல்லது செவியை தாக்கலாம். செவியை தாக்கினா அது கெட்டதை கேட்கும். அசுரர்கள் கண்களை தாக்கினால் கண்கள் கெட்டதை பார்க்கும். வாயை தாக்கினால் வாக்கு கெட்டதை பேசும். ஆனால் பிராணனை தாக்க முடியுமா என்றால் எந்த அசுரனாலும் பிராணனை தாக்க முடியாது. பிராணன் எப்பொழுதுமே தூய்மையானது என்று பிராணனை உயர்த்தி பேசப்படுகிறது. நாம் பார்க்கலாம், நம்ம கண்களெல்லாம் எப்பொழுதுமே நல்லதை பார்க்கணும்னு சொல்ல முடியாது, கெட்டதையும் பார்த்துடும். ஒரு காலத்தில் கெட்டதுக்கு அடிபணிகிறது. அசுரர்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கிறது. அசுரர்களுடைய தாக்குதலுக்கு பலவீனமாக கண்களும் மூக்கும் காதும் நம்முடைய பேச்சும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிராணன் அப்படி இல்லை, அது எப்பொழுதுமே தூய்மையானது. இந்த இடத்துல தான் உத்கீத பிராமணத்தில் அசத்தோமா அசத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தங்கமய என்கின்ற மந்திரம் வந்தது. சங்கரது பிரமாண பாஷ்யமும் இங்கே இருக்கிறது. இந்த பிரமாண பாஷ்யத்தில் நிறைய பண்டிதர்கள் வேதத்தின் கர்மகாண்ட மந்திரங்களை மட்டுமே பிரமாணம் என்று சொல்கிறார்கள். உபனிஷத்து போன்ற இந்த வேதாந்த பகுதியை அவர்கள் பிரமாணமாக எடுத்துக்கொள்வதை அதை பிரசம்சா என்றும் புகழ்மொழிகள் என்றும் பேச்சுக்காக சொல்லப்பட்டது என்றும் அதை நாம் சீரியஸாக முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல, முழு வேதமே உபனிஷத்து உட்பட முழு வேதமும் பிரமாணம்தான். அதில் ஒரு வார்த்தை கூட ஒரு வாக்கியம் கூட இது பிரமாணம் இல்லை என்று ஒதுக்குவதற்கு ஒன்றும் இல்லை என்று ஒட்டுமொத்த வேதத்தையும் பிரமாணமாக சொல்கிறார். உபனிஷத்தும் சரிசமமான இண்டிபெண்ட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், சுதந்திரமான பிரமாணம். அது இன்னொன்று துணைக்கு போகிற பிரமாணம்லாம் கிடையாது என்று அவர் விளக்குகிறார். 4வது புருஷவித பிராமணம். இதை நாம் அண்மையில் பார்த்தோம். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. தனி மனிதன் தனக்குள் நான் என்று எதை உணர்கிறானோ அது ஆத்மா. எது ஒன்று இந்த சிருஷ்டிக்கு காரணமோ அது பிரம்மம். அந்த நான் என்ற உணர்வு எதுவோ அது பிரம்மமும், ரெண்டும் ஒன்று. நீ எது உன்னை ஆத்மா என்று சொல்லிக் கொள்கிறாயோ அது உண்மையிலே பிரம்மம் தான். கடவுள் தான் உன்னிடம் ஆத்மாவாக சைதன்யமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று உன்னையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துகின்ற ஒரு ஸ்ருதியை இங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல பிரவேச ஸ்ருதி ஒன்று வருகிறது. எதை விட சொல்கிறார் என்றால், நீ எதையெல்லாம் ஆத்மான்னு சொல்கிறிய நானுன்னு, உண்மையிலே பகவான் சொல்கிறாரு, நான் உன் உடம்பையும் உன்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி செய்வதற்கு உன் இதயத்திற்குள் நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதனால நாம் இதயத்திலே ஆத்மா என்று நாம் சொல்வது உண்மையில் கடவுள் என்பதை இந்த பிரவேச ஸ்ருதி மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதற்கு சங்கரரிடந்து பிரவேச ஸ்ருதியை பற்றி பாஷ்யம் சொல்கிறார். நிறைய பேர் இந்த பிரவேசத்தை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய உடம்புக்குள் இந்த பிரம்மம் சுத்தமாகவே வரவில்லை, ஒரு மனிதனாக உள்ளே புகுந்து கொண்டது, அதனால் அது தன்னை கெடுத்து கொண்டது, அழுக்குப்படுத்தி கொண்டது, அது தவறு செய்துவிட்டது, அதை நாம் தூய்மை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. பிரம்மம் உள்ள நுழையவும் இல்லை, பானை செய்துவிட்டு அதற்குள் ஆகாயம் நுழைந்தது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆகாயம் எப்பொழுதுமே இருக்கிறது, பானைக்குள் அது நுழைய வேண்டிய அவசியம் இல்லை, பானை தான் ஆகாயத்திற்குள் இருக்கிறது என்பதை அவர் நமக்கு புரிய வைக்கிறார்.
இது சங்கரது பிரவேச சுரி பாஷ்யத்தினுடைய சுருக்கம். ஏன் அப்போ அது பிரவேசம் என்றது சொல்லணும்? அது நேரடியாக சொல்லமே, ஆத்மாவும் நானும் ஒன்று தான், கடவுளாக நான் தான் உன்னுடைய ஆத்மா என்று அது ஏன் சொல்லலை? அதுவும் சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லியிருக்கும்பொழுது இந்த இடத்துல பிரவேசம் சொன்னால் வீடை கட்டிட்டு நீ உள்ளே நுழைஞ்சா மாதிரி, வீடுக்குள்ளே நீ வெளியே போனாலும் போயிடுவே என்ற மாதிரிலாம் இருக்கிறது. அது எப்படி சரியோ என்றால், பிரவேசம் என்று சொன்னால் இந்த இடத்துல உபலப்தி ஸ்தானம். உன்னிடத்திலே கடவுள் எங்கிருக்கிறார் என்று தேடினால், உன் உடம்பு சரீரம் எல்லாமே கடவுள் தான். ஆனால் கடவுளுடைய சைதன்யம் எங்கே இருக்குதுன்னு நீ பார்க்கணும். கடவுளுடைய சத்தியம் உங்ககிட்ட இருக்குது. அவருடைய சத்தினுடைய அம்சம் உன் உடம்பு முழுக்க இருக்குது. அவருடைய உண்மையான தன்மையாக சேதனம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், எது உனது சேதனமோ, உன்னுடைய அறிவோ, எதை கொண்டு நீ பேசுகிறாயோ, நினைக்கிறாயோ, சிந்திக்கிறாயோ, அந்த அறிவுத்தன்மை சாட்சாத் பிரம்மமே என்று காட்டுவதற்கு உன்னிடமே உபலப்தி என்றால் எங்கே அதை பார்க்கலாம் என்று கேட்குறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, எங்கே போய் அந்த வேணுகோபாலை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. வேணுகோபால்னு எந்த வேணுகோபால்னு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார். அதுதாங்க அந்த சமையல்லாம் பண்ணுறாரு, அந்த பிரசித்தி பெற்ற சமையல்காரர், அந்த வேணுகோபாலா, அவரை பாருங்கள் அந்த தெருக்கோடியில் இருக்கிறாருன்னு நம்ம காட்டுறோம். அப்போ காட்டும் பொழுது அங்கே ஒரு காக்கா இருக்கிற வீடை காட்டும்போது அந்த காக்கா இருக்கிற வீட்டில் தான் வேணுகோபால் சாமி அப்படிங்கிறோம். அப்போ உபலப்தி ஸ்தானமாக அந்த காக்காயும் வீடு நம்ம காட்டுறோம். நம்ம பார்க்க வேண்டியது வேணுகோபாலை, ஆனால் அவர் காட்டினது வீட்டை. நம்ம வீட்டை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு போகுமா? இல்லை, அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் பிரம்மம் எங்கே இருக்குது உங்ககிட்ட காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவன் திருப்திப்பட மாட்டான். அப்போ எல்லா இடத்தையும் பார்ப்பான், எங்கேயும் பிரம்மம் இருக்காது. எல்லா இடத்தையும் பார்த்தாங்க பிரம்மம் இல்லையே, எல்லா இடமும் அவர் தாங்க. இல்லைங்க, அவர் எங்கே பார்க்கலாம்? சிறப்பாக பார்க்க முடியும் எங்கன்னா உன்னுடைய இதயத்திலேயே, உன் அறிவாகவே அவர் இருக்கிறார் என்பதனால் அவர் பிரவேசித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது. இந்த பிரவேசம் என்பது உபலப்தி ஸ்தானம் என்று சங்கரர் விளக்குகிறார். இதே பகுதியில் புருஷவத பிராமணத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு மகா வாக்கியம் உள்ளது. மகா வாக்கியங்கள் 4 என்று இங்கே பேசினோம். தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்ற 3ஓடு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று ஒருவன் தனக்குத்தானே சொல்லுகிறான். இவ்வாறு 4 மகா வாக்கியங்களை பற்றி சொன்னோம். அதை ஒருவன் அறிவதால், தன்னை பிரம்மம் என்று அறிவதால் அவன் பிரம்மம் ஆகிறான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஒரு மனிதன் தன்னை பிரம்மம் என்று அறிந்து பிரம்மம் ஆயிட்டான்னா, பிரம்மம் எதை அறிந்து பிரம்மம் ஆச்சு? அது அறிந்தது வேறையா, நம்மளை மாதிரி எதை அறிந்தது அப்படின்னு அவன் கேட்குறான். பிரம்மம் தன்னை அறிந்து பிரம்மமானது. நீ உன்னை தன்னை அறிந்து பிரம்மம் ஆகலை. பிரம்மம் நான் தவறாக மனிதனை நினைத்து கொண்டிருந்தேன் என்று நீ ஒன்றா நினைக்கலாம். ஆனால் பிரம்மம் தன்னை பிரம்மம் என்று நினைத்து பார்க்க கூட வேண்டியதில்லை. அது எப்பொழுதுமே சுயஸ்வரூபத்தை அறிந்தவாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அங்கே பார்த்தோம். மகா வாக்கிய சங்கரது பாஷ்யம் நிறைவு பெற்றது. அதுக்கு பிறகும் சில பிராமணங்கள் விக்ன அபாவம் அந்த மந்திரத்திலே, இதே இந்த மகா வாக்கியத்துக்கு பிறகு அந்த மந்திரத்திலே விக்ன அபாவம், இந்த ஞானத்தை ஒருவன் கற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஒருவன் யஜ்ஞங்களெல்லாம் செய்து வானுலகத்து சென்றாங்கன்னா அதுக்கு நிறைய தடை செய்வாங்க. இந்திரன் போன்றவர்களெல்லாம் ஒரு 100 யஜ்ஞம் பூமியில் செய்துட்டான்னா அவன் மனுஷனை பார்த்தா பொறாமை வந்துடும். இவன் எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறான், இவனுக்கு இடைஞ்சல் பண்ணு, இன்னும் 100வது இது முடிஞ்சு போச்சுன்னா ஏன் பதவி போயிடும். ஆனால் 100வது யஜ்ஞம் வரும்பொழுது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணி, அல்லது அந்த புரோகிதர்கள் இல்லாமல் பண்ணி, ஏதாவது ஒரு பொருளாதார கஷ்டத்தை கொடுத்து அவன் நிறுத்துவான். இதெல்லாம் விக்னம்னு பேர். இந்த கர்மத்துக்கு விக்னம் இருக்கலாம். ஆனால் ஞானம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அது எவனாலும் தடுக்க முடியாது, ஈஸ்வரனால் கூட முடியாது. இது புரிந்து கொள்கின்ற விஷயம். அவன் புரிந்து கொள்ளாவிட்டாலும் புரிந்து கொண்டாலும் அவன் எப்பொழுதும் பிரம்மம் தான். அவன் தன்னை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதற்கு யாரும் தடை செய்யவே முடியாது. அப்படி தடை இருந்தால் அவனுடைய சுயமான சம்சாரத்தின் மீது பற்று தான் அவனை தடுக்குமே தவிர வேறு எந்த தேவதைகளோ அவனுடைய ஞானத்தை தடுக்க முடியாது என்று விக்னாபாவம் என்ற பகுதி அதை விளக்கியது. அவித்யா சூத்திரம் ஒன்று இருந்தது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிரம்மமாக இருந்து கூட ஒரு அல்பமாக, ஜீவனாக, செத்து மடிபவனாக, பிழைத்து சாகிறவனாக, பயந்தாங்கொல்லியாக, கோழையாக, ஏழையாக இப்படி இருந்து கொண்டிருக்கான், பணத்தாசி இப்படித்தவன் இருக்கிறானே, ஒருவனுக்கு கூட திருப்தி இல்லாமல் இருக்குதே, ஒரு முகத்தில் நான் திருப்தி அடைந்தேன் என்று ஞானியின் கலை அவன்கிட்ட இல்லையே. எல்லார்கிட்ட அஞ்ஞானியின் கலையை தானே பார்க்குறோம். அந்த அஞ்ஞானியின் கலை என்னென்ன? எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாத ஒரு முகத்தை நான் பார்க்குறேன். அவனுக்கு பல கோடி கொடுத்தாலும் திருப்தி இல்லாததை நான் பார்க்கிறேனே.
அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு என்ன காரணம் என்று அவித்யா சூத்திரம் நமக்கு விளக்குகிறது. அஞ்ஞானத்தின் ஆசிரியம். அப்படி ஒருவன் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொள்ளாமல் உன்னை சரியான உடலில் இருக்கின்ற ஒரு அறிவு பொருளாகத்தான் பார்க்கிறான். எங்கும் இருக்கின்ற அறிவு பொருளாக தன்னை பார்க்காமல் இங்கே மாத்திரம் இருக்கிறேன், அந்த இடத்தில் நான் இல்லை என்று சொல்வதனாலே நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, கடவுள் வேறு என்கின்ற பேதங்கள் நான் எடுக்கிறது. இந்த பேதத்திற்கு என்ன காரணம்? அவனுடைய அறியாமை. இந்த அறியாமை எங்கே இருக்கிறது? ஆத்மாவில் இருக்கிறதா, அந்த கரணத்தில் இருக்கிறதா, அல்லது ஆத்மாவும் அந்த கரணம் சேர்ந்திருக்கின்ற அந்த இந்த சித் ஜட கிரந்தி என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்த இடத்தில் இருக்கிறதா? இதை பிரித்தால் அந்த ஆசிரியம் போயிடுமா? இந்த அஞ்ஞானத்தின் இருப்பிடம் எங்கே என்று கூறப்பட்டது. இந்த அஞ்ஞானம் ஜடமாகிய அந்த கரணத்தில் இருக்குதுன்னா அந்த கரணத்துக்கு ஜடத்துக்கு அறியாமை இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜடம் என்பது கல் மண் போன்றது, அதுக்கு ஒன்றும் தெரியாது சார்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதனுடைய இயல்பே ஜடம் தான், அறியாமை தான். அப்போ அந்த கரணத்துக்கு அறியாமை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆத்மாவோ அது அறியாமை அற்றது. ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் அறியாமை இருக்கிறது. ஏன் இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று கேள்வி. அப்போது நாம் அந்த கரணத்தில் இருக்குதுன்னு சொன்னாலும் அது நியாயமில்லை, ஆத்மாவில் இருக்குது சொன்னாலும் அது நியாயமில்லை. அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிராந்தி ஞானம் இருக்கிறது. ஆத்மாவை அந்த கரணத்தின் தன்மையுடையதாக நினைப்பது அஞ்ஞானம். அந்த நினைப்பு இருக்கும் இடம் எங்கே என்றால் இந்த சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய பிரதிபலிக்கின்ற இந்த ஆத்ம தத்துவம் இந்த அந்த கரணத்தோடு மயங்கி அதை தன் சொரூபமாக நினைத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று பார்த்தோன்னா சிதாபாசன் இருக்கிறது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. சிதாபாசன் யார் என்றால் ஆத்மா. எனவே ஆத்மாவில் தான் அஞ்ஞானம் இருக்கிறது. அஞ்ஞானம் ஏன் வந்தது? இது கேட்க முடியாது. அஞ்ஞானம் போக முடியுதா? அதை பார்த்துக்க. ஆத்மாவை சுத்தம் பண்ண வேண்டிய உனக்கு இல்லை. ஆனால் ஆத்மா சுத்தமானது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஒன்று இருக்கிறது, அதை நீ நீக்கிக்கொள் என்று ஆசிரியத்திலே சொல்லப்பட்டது. 5வது பிராமணம் சப்தான்ன பிராமணம். சப்தம் என்றால் 7, அன்னம் என்றால் உணவு. 7 வகையான உணவுகள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தா போக்தாவாக இருக்கிறான். இந்த ஜகத்தும் கூட கர்த்தா போக்தாவாக ஈஸ்வரனாகவும் தோற்றமளிக்கிறது. இங்கே இந்த ஜகத்தை 7 அன்னங்களாக பிரிக்கலாம். 7 அன்னங்களும் 7 அனுபவங்கள். இந்த 7 அனுபவங்களையும் 7 விதமான போக்தாக்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த 7 மனிதருக்கு 3, பொதுவானது அனைத்திற்கும், தேவர்களுக்கு 2, மிருகங்களுக்கு 1, அது பால் என்று சொன்னோம். இதையெல்லாம் நாம் சப்தான பிராமணத்திலே பார்த்தோம். இதை எதுக்கு பார்க்கணும்னா, இந்த ஜகத் என்பது அன்னம் அன்னாதா, இது தான் அன்னம்னு ஒன்று சொல்ல முடியாது. அதுவே உண்ணப்படும் பொருளாகவும் இருக்கலாம், உண்ணுபவனாகவும் இருக்கலாம். நீ உன்னை உண்ணும் உண்ணுபவனாக நீ நினைக்கலாம். ஆனால் உன்னை உண்ணுவதற்கும் ஒருவன் காத்திருக்கிறான். நீயும் ஒரு உணவு. உணவும் உண்பவனும் ஒன்று. இங்கே 2 இல்லை. அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த மாதிரியான வியாக்கியானங்களெல்லாம் தேவைப்படுகிறது. 6வது பிராமணம் உக்த பிராமணம். உக்த என்றால் உபாதான காரணம். உக்த என்பது நன்றாக எடுத்து சொல்வது என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே சரீரம் அல்லது ஜகத் மித்யா என்று 3 மந்திரங்களிலே இது விளக்கியது. இதை சற்று முன்பு தான் பார்த்தோம். இவ்வாறு முதல் அத்தியாயம் நிறைவடைகிறது.